சிதம்பர ரகசியம் இந்த பேரை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன மர்மம், ஒரு ஆர்வம் வருது இல்லையா? ஆனா இது வெறும் மர்மம் மட்டும் இல்லைங்க. இதுக்குள்ள பழங்கால புராணம், நவீன அறிவியல், தத்துவம்னு எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பிணைஞ்சிருக்கு. வாங்க இந்த ஆழமான ரகசியத்தோட முடிச்ச ஒன்னொன்னா அழுக்கலாம். சுவிட்சர்லாண்ட்ல இருக்க சர்ன் உலகத்திலேயே மிகப்பெரிய இயற்பியல் ஆய்வகம். அணுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை எல்லாம் அங்கதான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா நவீன அறிவியலோட அந்த மையத்துல நம்ம ஊரு நடராஜர் சிலைக்கு என்னங்க வேலை? இதுதான் இன்னைக்கு நம்மள தொலைக்கிற ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நம்ம முதல்ல அந்த சிலை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி போகணும். சிவனோட அந்த பிரபஞ்ச நடனத்தோட கதைக்குள்ள. கதை எங்க தொடங்குதுன்னா தாறுகவனத்துல. அங்க தங்களோட சக்தியாலேயே கர்வம் தலக்கேறி போன 80,000 முனிவர்கள். அவங்க நினைச்சாங்க நம்மளை விட பெரிய சக்தி உலகத்துல இல்ல அப்படின்னு. சிவனுக்கே சவால் விட்டாங்க. அவரை அழிக்க ஒரு பெரிய யாகம் செஞ்சாங்க. அதிலிருந்து வந்த யானை, புலி எல்லாத்தையும் சிவன் சர்வசாதாரணமா அடக்கி அதோட தோலையை தனக்கு ஆடையா மாத்திக்கிட்டார். அவங்களோட கடைசி அஸ்திரம் அறியாமையோட மொத்த உருவமான முயலகன் என்ற அரக்கன். ஆனா சிவபெருமான் அந்த அறியாமைங்கிற அகங்காரத்தை அப்படியே தன்னோட ஒரு கால்ல மிதிச்சு அடக்கிட்டு இந்த அண்டமே அதிரும்படி ஆட ஆரம்பிச்சாரு. அதுதாங்க ஆனந்த தாண்டவம். அது வெறும் ஒரு வெற்றி நடனம் இல்ல. படைத்தல், காத்தல், அழித்தல்னு இந்த பிரபஞ்சத்தோட முடிவே இல்லாத சுழற்சியை காட்டின ஒரு அண்ட நடனம் அது. அதை பார்த்த முனிவர்களோட கர்வமெல்லாம் கரைஞ்சு போய் அவங்களுக்கு ஞானம் பிறந்தது. சரி, அந்த பிரபஞ்ச நடனம் எங்க நடந்துச்சு? அதோட பூலோக மையம்னு கருதப்படுற சிதம்பரத்துக்கு இப்ப நம்ம வர்றோம். ஆனா ஒரு நிமிஷம், இது வெறும் கோயில்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்மளோட உடம்பே அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு அற்புதம். முதல்ல ஒரு நம்பரை பார்ப்போம். 21,600. இது சிதம்பரம் கோயில் கூரையில இருக்கிற தங்க ஓடுகளோட எண்ணிக்கை. பார்க்க சாதாரண நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த எண்ணுக்கும் நமக்கும் ஒரு ஆழமான உயிர் தொடர்பு இருக்கு. என்னவா இருக்கும்? சொன்னா நம்புவீங்களா? 21,600. இதுதான் ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற மூச்சுக்காத்தோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, ஒரு கோயில் கூரையும் நம்ம உயிர் மூச்சும் ஒரே கணக்குல கட்டப்பட்டிருக்கு. என்ன ஒரு ஆழமான சிந்தனை! அதோட நிக்கல இந்த ஆச்சரியம். இங்க பாருங்க, கோயிலுக்கு இருக்கிற 9 வாசல்களும் நம்ம உடம்புல இருக்கிற 9 துவாரங்களை குறிக்குதான். அந்த ஓடுகளை பொருத்துறதுக்கு பயன்படுத்தின 72,000 தங்க ஆணிகள் நம்ம உடம்புல ஓடுற 72,000 நாடிகளை பிரதிபலிக்குது. ஏன், அந்த கருவறைக்குள்ள போற 5 படிகள் கூட சீவா எனமாங்கிற பஞ்சாட்சர மந்திரம் தான். கடைசியா அந்த கனகசபை, அதாவது பொன்னம்பலம் இருக்குல்ல, அதுதான் நம்ம இதயம். இது வெறும் இன்ஜினியரிங் இல்லைங்க, இது ஒரு மெய்ஞானம். இதெல்லாம் நாம இன்னைக்கு சொல்ற விஷயம் இல்ல. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சித்தர் திருமூலர் இதை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. மானுட ராக்கை வடிவு சிவலிங்கம், மானுட ராக்கை வடிவு சிதம்பரம். அதாவது நம்ம உடம்புதான் கோயில், நம்ம உடம்புதான் தெய்வம்னு இதை விட சுருக்கமா ஆழமா யாரும் சொல்ல முடியாது. ஓகே, கோயிலுங்கிறது நம்ம உடம்போட பிரதிபலிப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற சர்னுக்கும் இந்த நடராஜர் சிலைக்கு என்ன சம்பந்தம்? பழங்கால ஞானத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் எங்க தொடர்பு வருது? வாங்க பார்க்கலாம். முதலாவதா, இந்த கோயிலோட லொகேஷனே ஒரு பெரிய மிராக்கல். இது பூமியோட காந்த மையக்கோட்டுல, அதாவது மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல சரியா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நிலம், காற்று, ஆகாயம்னு பஞ்சபூத தலங்கள்ல காஞ்சிபுரம் நிலம், காளஹஸ்தி காற்று, அப்புறம் சிதம்பரம் ஆகாயம், இந்த 3 கோயிலும் துல்லியமா ஒரே லாங்கிடியூட்ல, அதாவது ஒரே நேர்கோட்டுல இருக்கு. இது தற்செயலா நடந்திருக்க முடியுமா? இல்ல, இது அந்த கால தமிழர்களோட வானியல், புவியியல் அழிவுக்கு ஒரு அசைக்க முடியாத சாட்சி. அப்போ சர்னுக்கு அந்த சிலை எப்படிதான் போச்சு? கதை இதுதான். விஞ்ஞானிகள் அந்த பெருவெடிப்பு சோதனை, அதாவது பிக் பேங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறப்போ நம்ம முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் ஒரு யோசனை சொல்லியிருக்காரு. நீங்க தேடுறது பிரபஞ்சத்தோட உருவாக்கம், அழிவு, அந்த அண்ட நடனத்தோட முழு குறியீடு தான் இந்த நடராஜர். அதனால இந்த சிலையை அங்க வைங்கன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அறிவியலும் மெய்ஞானமும் சந்திக்கிறத விட அழகான ஒரு தருணம் இருக்க முடியுமா? இந்த ஒப்பீட கொஞ்சம் ஆழமா பாருங்களேன். ஒரு பக்கம் சிவனோட ஆனந்த தாண்டவம், படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற முடிவில்லாத ஒரு சுழற்சி. இன்னொரு பக்கம் நவீன இயற்பியல் சொல்றது அணுத்துகள்கள் நொடிக்கு நொடி உருவாகி அழிஞ்சுகிட்டே இருக்கு. ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது இல்லையா? பிரபஞ்சமே ஒரு முடிவில்லாத ஆற்றல் நடனம் அப்படின்னு. ஒன்னு ஆன்மீக மொழி, இன்னொன்னு அறிவியல் மொழி. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இவ்ளோ தூரம் பயணம் பண்ணி இப்ப சிதம்பரத்தோட இதயத்துக்கே வந்துட்டோம். அதோட உண்மையான அந்த சிதம்பர ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க போற நேரம் வந்தாச்சு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ஒரு புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு வர்றதுக்கு தான். அப்போ இத்தனை பேர் பேசுற இவ்வளோ ஆழமான அந்த சிதம்பர ரகசியம்னா அதுதான் என்ன? அந்த ரகசியம் கருவறைக்குள்ள ஒரு சின்ன திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு.
அந்த திரைய விளக்குனா அங்க எந்த சிலையும் கிடையாது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். அங்கே வணங்கப்படுவது ஒரு உருவமே இல்ல. இதுதான் ரகசியத்தோட முதல் படி. அப்போ திரைக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? ஆகாசம், வெறும் வெட்டவெளி. சிதம்பர ரகசியம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. உருவமே இல்லாத, ஆரம்பமும் முடிவும் இல்லாத இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி நிக்கிற அந்த வெட்டவெளிய, அந்த சூன்யத்தை வணங்குறது தான். இதோட தத்துவம் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. உண்மையான தெய்வீகம் அல்லது பரம்பொருள்ங்கிறதுக்கு எந்த உருவமும் கிடையாது. நம்ம கண்ணால பார்க்கவோ மனசால கற்பனை பண்ணவோ முடியாது. இந்த ஆகாயத்த மாதிரி அதை உணர மட்டும்தான் முடியும், அனுபவிக்க மட்டும்தான் முடியும். இதுதான் சிதம்பர ரகசியத்தோட உச்சம். சரி, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த ஆழமான தத்துவம் இன்னிக்கும் நம்ம வாழ்க்கையில உயிர்ப்போட இருக்கா? வாங்க, இந்த பயணத்தோட இறுதியில அதை பார்த்துட்டு போலாம். நிச்சயமா இருக்கு. நம்மளோட பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தோட ஆன்மீக வீடே சிதம்பரம் கோயில் தான். சிவனோட அந்த அண்ட நடனத்தோட தத்துவங்கள் தான் அந்த நடனத்தோட ஒவ்வொரு அசைவுலையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் ஆணி திருமஞ்சனம்னு ஒரு பெரிய விழா நடக்கும். அப்போ அந்த நடராஜர் சிலையை வெளியில கொண்டு வந்து அபிஷேகம் செய்வாங்க. உலகத்துல இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த அண்ட நடனத்தை கொண்டாடுவாங்க. பாருங்க, கலையாவும் கொண்டாட்டமாவும் அந்த ரகசியம் இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. பழங்கால நம்பிக்கை, குறியீட்டுக் கலை, அப்புறம் நவீன அறிவியல், இது மூணும் ஒன்னா சந்திக்கிற இந்த சிதம்பரம் நம்ம பிரபஞ்சத்தோட இயல்பை பத்தி ஏதோ ஒரு ஆழமான உண்மையை நம்ம கிட்ட சொல்ல முயற்சிக்குதா? ஒருவேளை ரகசியம்னு நாம வெளியில தேடிட்டு இருக்கிற விஷயம் நமக்குள்ளயும் நம்ம சுத்தியும் இருக்கிற இந்த வெட்ட வெளியில தான் ஒளிஞ்சிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வரலாற்று பயணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.